வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எறா குழம்பு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் எறா வாங்கி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் வந்து 2 வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பேன் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக எண்ணெயும் நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நெய் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நான் எறா வந்து இதில் ஃப்ரை பண்ணி தான் எடுக்க போகிறேன். 1 ஸ்பூன் நெய், எண்ணெய் ஹீட்டாக அடித்து நெய்யும் உருகிடுச்சு. இப்போ எறாவை வந்து இதில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பலாம் வதக்கக்கூடாது, ஒரு 2 மினிட்ஸ், அதை விட கம்மியாகவே. இதை மாதிரி வதக்கிட்டு எடுத்து வச்சு செஞ்சு பாருங்கள், குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஏற்கனவே நான் மஞ்சத்தூள் உப்பு போட்டு தான் வாஷ் பண்ணியிருக்கேன் எறாவை. ஒரு சாட்டே பண்ணி எடுத்தால் போதும். பாருங்கள், எறா நல்லா சுருண்டுடுச்சா. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். ஸோ இப்போ எறாவை நான் எடுத்துட்டேன். இப்போ இதுலேயே நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த ஆனியனை இதில் சேர்த்துடலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணுறேன். இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். கல் உப்பு சேர்க்குறேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் தக்காளி ஆட் பண்ணுறேன். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்க்குறேன். தக்காளி நல்லா குழைவாக வதங்கணும். தக்காளி நல்லா குழைவாகிடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நான் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். இன்னும் கொஞ்சம் போகணும். இது லைட்டாக வதங்கினதும் நம்ம சிக்கன் மசாலா பவுடர் அப்புறம் குழம்பு தூள் சேர்த்துடலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் ஹோம்மேட் சிக்கன் மசாலா பவுடர் ஆட் பண்ணுறேன். இது வீட்டில் அரைச்ச சிக்கன் மசாலா பவுடர். அப்புறம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு தூள் சேர்த்துக்கோங்க. இது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம். இதை லைட்டாக வதக்கிட்டு தண்ணி சேர்த்து நம்ம குழம்பு கொதிக்க விட்டுடலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலையும் பே லீஃப் எடுத்து வச்சுருக்கேன், பிரிஞ்சி இலை. இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலையும் இந்த பே லீஃபும் சேர்க்கறதுனால டேஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும், வாசனையும் நல்லாயிருக்கும். குழம்பு வந்து நல்லா கொதிக்கணும். இது கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி ஊற வச்சுருக்கேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் தான் ஊற வச்சுருக்கேன். இந்த தண்ணியை நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு கொதி வரட்டும். குழம்பு நல்லா கொதிக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம்.
இது ஒரு கொதி வந்ததும் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். கொதிக்கட்டும். நான் தேங்காய் வந்து ஒரு அடி அடிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ இதில் வந்து ஒரு 5 முந்திரி சேர்க்குறேன். இப்போ இந்த தேங்காவும் முந்திரியும் நல்லா நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்குது. தேங்காவும் முந்திரியும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் ஆட் பண்ணிடலாம். அதில் லைட்டாக ஒரு கொதி வந்ததும் நம்ம எறா சேர்த்துடலாம். இதில் தேங்காய் ஊற்றி ஒரு கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எறா இதில் சேர்த்துடலாம். ஃப்ரை பண்ணி வச்சுருந்த எறா இதில் ஆட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்பவே டேஸ்டியான எறா குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான எறா குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.